தீர்வை நான் கொடுக்குறேன் பிள்ளைங்களா. படிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? வழியை நான் காட்டுறேன். பெற்றோர்களே, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? குறிப்பாக இந்த எஸ்பிஎம் முடிச்சுட்டு இதால் கையில் வந்துருச்சு, அடுத்து எங்கே படிக்க போகிறதுன்னு தெரியல, அல்லது எந்த துறையை தேர்ந்தெடுக்குன்னு தெரியல, ரொம்ப முக்கியமாக ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்குது டாக்டர். அதனால் இன்னும் யோசிச்சுட்டு இருக்காங்க, அல்லது பார்ட் டைமில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்னால இன்னும் குழம்பி 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 அப்படி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்களா நாளைக்குன்னு? நான் மறுபடியும் சொல்கிறேன், அதுக்குண்டான உதவியும் உங்களோட பிரச்சனைக்கு உண்டான தீர்வையும் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். படிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா பிள்ளைங்களா? இது 2-3 தினங்களுக்கு முன்னுக்கு நீங்கள் அந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துருப்பீங்க. 144 மாணவர்களோட பட்டமளிப்பு விழா 2023 இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகளால் படிக்கலாமா இல்லையான்ற யோசிச்சுட்டு இருக்கிற பெற்றோர்கள் என்னை அணுகினப்ப இதே ஒரு விஷயந்தான் வாய் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் அது 2.5 வருடங்கள் அவங்க கூட இருந்து இப்போ ஒரு பட்டதாரியாக மட்டும் இல்லாமல் வேலையில் போயிட்டு உட்காந்து இருக்கிற பிள்ளைகளை அவங்க கையில் மறுபடியும் ஒப்படைச்ச ஒரு நிகழ்ச்சி. ஸோ எல்லாத்துக்கும் தடங்கள் இருக்கும், எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு விஷயம் யோசிக்க தோணும், அப்புறம் பார்த்துக்கலான்னு. ஆனால் கல்விக்கு மட்டும் அது தடங்களாக இருக்கக்கூடாது பிள்ளைங்களா. ஸோ எஸ்பிஎம் டிஜிட்டல் உங்கள் கையில் இருக்குது. மைண்ட் செட் என்ன தெரியுங்களா? அடுத்து நான் படிக்க போகணும், எங்கே படிக்க போகணுன்றதுக்கு முன்னுக்கு என்ன படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். படித்த படிப்புக்கு நிச்சயமாக யாரோட உதவியும் இல்லாட்டியும் எனக்கு வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு துறையை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கணும் பிள்ளைங்களா. அது ரொம்ப தெளிவாக நீங்களும் மந்திர மாதிரி வச்சுங்க, மற்றவங்ககிட்டயே சொல்லுங்கள், இதை வேணாலும் படிக்கலாம் அப்படின்றது இல்லை. கண்டிப்பாக சரியான துறையை தேர்ந்தெடுத்து படிக்கணும், மொதல் விஷயம். 2வது, என்ன தடங்கள் இருந்தாலும் நான் தான் வழிகாட்ட போகிறேன், அதுக்குண்டான பாதையில் உங்கள் கூட சேர்ந்து நடந்து போகிறேன்ற ஒரு உறுதிமொழி மட்டும் இல்லை, அதை செஞ்சும் காட்டிட்டேன்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக என் போன்றவர்கள் நிறைய பேர் உதவிக்கு தயாராக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் முடிவு எடுக்கணும். சரி, எதை வேணாலும் பார்த்துக்கலாம், கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க, தீர்வு கொடுக்கறதுக்கு வழிகள் இருக்குது, நிச்சயமாக நான் படிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக என்னால் டாக்டர் சஞ்சீவ் கண்டிப்பாக இன்றைக்கே தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே, ஸோ மேலே பயோவில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி புரணம் பண்ணுங்கள், அல்லது இணையத்தில் பேர் போட்டு சர்ச் பண்ணாலே எப்படி தொடர்பு கொள்கிறதுன்னு தெரியும். இதை இப்போ மற்றவங்க பார்த்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா, உங்களை சுற்றி இருக்கிறவங்களே நிறையா பேர் இந்த மாதிரி குழப்பத்தில் என்ன எப்படி ரீச் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கணும் நிறைய பேர் இருக்காங்க. நண்பா, நான் இந்த வருடம் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இதை நான் மட்டும் தனியாக செய்ய போகிறதில்ல, நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்ய போகிற ஒரு விஷயம். பிள்ளைங்க படிக்கணும், சரியான துறையை தேர்ந்தெடுக்கணும், அண்ட் அவங்க நல்லா வந்ததுக்கப்புறம் அவங்க தான் அடுத்த தலைமுறையை வழிகாட்ட போகிற அந்த ஒரு தாய்நிலைக்கு நம்ம இப்போ இருந்தே அந்த விதையை போட ஆரம்பிக்கணும். இது இப்போ இந்த காணொலிகள்லாம் பார்த்துட்டு 2-3 வருடத்துக்கு முன்னுக்கு ஆக்சுவலி எஸ்பிஎம் முடித்த மாணவர்கள்லாம் கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர், இந்த வழிகாட்டுதல் அப்பயே இல்லை, எங்களுக்கு தெரியாது, இப்போயாவது நாங்கள் படிக்கணுமா அப்படின்னு. ஸோ இப்போ அந்த சூழ்நிலை உங்களுக்கு வரக்கூடாது. இந்த பொழுது இந்த தருணம் பிள்ளைங்களா, நீங்கள் உங்களோட மேற்கல்வி பாதையில் உங்களோட வாழ்க்கை பாதையில் அடி எடுத்து வைக்க போகிற தருணம், அதான் உங்களோட வாழ்க்கையின் அடையாளம். உண்மைதானுங்களா? ஸோ பரவலாக பகிர்ந்துக்குங்க. நேரடியாக சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளும் ஆக்சுவலி இந்த ஞாயிற்றுக்கிழமை நாக்கால் ஆக்சுவலி கோயில் திருவிழாக்கு போகிறோம். ஸோ அப்பயும் நான் டாக்டர் சஞ்சய் பேசியிருந்தோம், கோயில் திருவிழாக்கு போகிறோம், பரவாயில்ல எங்கேயாவது இடத்துல உட்காந்து பிள்ளைங்களாம் சந்திக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி கிளாங் வேலியில் இருக்கிறவங்களாம் அடுத்த வாரத்தில் நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஜோஹோ, பேரா, கிடா அப்படின்னு நிறைய இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக இந்த போகிற வாரங்களில் எல்லாரையுமே எல்லா இடத்துலையுமே சந்திப்போம். பட் அதுக்காக காத்திருக்கிறதுக்கு முன்னுக்கு முதல்ல உங்கள் ரிசல்ட் புரணம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்போ இருந்து என்ன உங்களுக்கு உண்டான தடங்கள் இருக்கோ அதுக்கு நான் நிச்சயமாக தீர்வு கொடுத்து பிள்ளைங்களா நிச்சயமாக படிக்கணும். வாய்ப்பு கேட்குற இடத்துல, காத்துக்கிட்டு இருக்கிற இடத்துலேருந்து வாய்ப்பு கொடுக்குற இடத்துல நீங்கள் அந்த ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்குவீங்க. அதுக்கு கண்டிப்பாக நல்ல துறையை தேர்ந்தெடுத்து படிச்சிடுங்க, நான் இருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த ஒரு நம்பிக்கையை, இந்த ஒரு வார்த்தையை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இன்னும் உங்களை சுற்றி இருக்கிற பிள்ளைங்கிட்டையும் பெற்றோர்களையும் கண்டிப்பாக கொடுத்து அந்த ஒரு நம்பிக்கையாக நிச்சயமாக இந்த தகவலை பரவலாக பகிர்ந்துக்குங்க. ஓகே, வெற்றி வணக்கம், டாக்டர் பண்ணி.